திவ்யாங்கிற பொண்ணுக்கும் அவளோட ஹஸ்பண்ட் ஜெயராமுக்கும் ஒரு நாள் சண்டை வருது. அதை தடுக்க போன அந்த வீட்டு வேலைக்காரிய திவ்யா அடிச்சிடறா. அது பிடிக்காம ஜெயராம் திவ்யாவை அடிக்க அந்த நைட்டே தூக்கு போட்டு செத்துடுறா. விசாரிக்கிறதுக்காக எஸ்பிஐ இருக்க நம்ம ஹீரோ வராரு. லக்ஷ்மிக்கு மானசான்ற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணு கூப்பிட்டு விசாரிக்கும் போது அந்த பொண்ணோட நகத்துல திவ்யாவோட ஸ்கின் இருந்ததை பார்த்த ஹீரோ அவதான் கொண்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். ஜெயராம் லக்ஷ்மிக்கோட அஃபேர்ல இருந்து பிறந்த குழந்தை தான் மானசா. லக்ஷ்மி இதை கொஞ்ச நாள் முன்னாடிதான் மானசா கிட்ட சொல்லியிருப்பா. அதான் திவ்யா லக்ஷ்மிய வேலைக்காரின்ற பேர்ல ரொம்பவே கொடுமைப்படுத்துவா. திவ்யாவும் மனசாவும் சண்டை போடும்போது அவளோட தலை செவுத்துல இடிச்சு அப்பவே செத்து போயிருவா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட லட்சுமி அவளா சூசைட் பண்ண மாதிரி செட் பண்ணி வச்சிருவா. இதையெல்லாம் சொல்லி மானசா நான் தான் கொலை பண்ணன்றதையும் ஒத்துக்கிறா. அந்த நேரத்துலதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் அவ அடிச்சதுனாலலாம் சாகல, விஷம் கொடுத்தனாலதான் செத்துருக்கான்றத சொல்லுவான். அப்பதான் ஹீரோ ஜெயராம் வீட்டை போய் செக் பண்ணும்போது அவனோட பையன் ரூம்ல ஒரு விஷ பாட்டில் இருக்குது. ஆக்சுவலா அந்த பையன் ஜெயராமுக்கும் அவனோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கும் பிறந்த பையன். ஜெயராம் அஃபேர்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அவனோட அம்மா நிம்மதியே இல்லாம கேன்சரால செத்து போறாங்க. அப்பதான் அவன் இன்னொரு கல்யாணம் பண்ணி திவ்யாவை கூட்டிட்டு வந்திருப்பான். இதை பிடிக்காத அந்த பையன் திவ்யா குடிச்ச ஜூஸ்ல விஷத்தை கலந்துருவான். இதனாலதான் திவ்யா இறந்திருப்பான்னு கேஸ க்ளோஸ் பண்ணலான்னு போனா அப்பதான் அந்த டாக்டர் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கறாரு. இந்த பாய்சன் சாப்பிட்டால யாரும் சாக மாட்டாங்க, திவ்யாக்கு கொடுத்தது வேற பாய்சன் சொல்றாரு. அதான் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாரோ செவரேறி அவ ரூமுக்கு போறத பாக்குறான். அதே நேரத்துல அவன் கலெக்ட் பண்ண எல்லா சாம்பிள்ஸையும் எரிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஜெயராமோட தம்பியோட போட்டோ இருக்குது. ஜெயராமோட தம்பி ஆதித்யா தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பான்னு அவனை அரெஸ்ட் பண்ணலான்னு போறான். அவங்க ரெண்டு பேருக்கும் சரியான சண்டை நடக்குது. ஃபைட் முடிஞ்சதும் ஆதித்யா திவ்யாவை ஏன் கொன்னன்னு ஹீரோவை பார்த்து கேட்க ஹீரோக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுது. ஏன்னா திவ்யாவை கொன்னதே நம்ம ஹீரோ தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோவும் திவ்யாவும் ரொம்பவே உயிருக்குயிரா லவ் பண்ணுவாங்க. அதான் அவனுக்கு போலீஸ் வேலை கிடைக்குது. அதுக்கப்புறம் திவ்யாவை கழட்டி விட்டுட்டு ஐஜி பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பான். திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆயிருந்த நேரத்துல ஹீரோவை மறக்க முடியாம அவனுக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே கில்ட்லயே வாழ முடியாதுன்னு நினைச்ச ஹீரோ அவளை கொன்னுடலான்னு பிளான் பண்ணி அவளுக்கு விஷத்தை கொடுத்துறான். இதே எல்லாத்தையும் ஜெயராமோட தம்பி ஆதித்யா முன்னாடியே கண்டுபிடிச்சிருவான். மனசுல இருக்க கில்ட் போகணுங்கிறதுக்காக தான் திவ்யாவே கொலை பண்ணிருப்பான். ஆனா இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே திவ்யா பிரெக்னன்ட் ஆகி பிரெக்னன்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் ஜெயராமே கல்யாணம் பண்ணிருப்பா. அவளுக்கு பிறந்த குழந்தை இவனோடதுதான் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் கில்ட்டிலேயே போயிடுவான். அப்படியே போலீஸும் அவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க.